இப்போது ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸை நான் தொடர்ந்து பேசலான்னு பார்க்குறேன். இப்போ புதிய ஒரு அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்று இருக்கு. இந்த அரசுக்கு அனுபவம் இல்லை, எல்லாரும் புதியவர்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த அரசுகள், பல அரசுகள் ஒரே கட்சியில் பலர் ஆண்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி தோற்று போயிருக்காங்க, அவங்க அனுபவம் நமக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம மாசு கட்டுப்பாடு, திடக்கழிவு மேலாண்மை, அப்புறமா சாக்கடை நீர் எப்படி அவங்க கையாண்டாங்க, அனுபவஸ்தர்கள் கையாண்டது எப்படி, அதெல்லாம் தோற்று போய் நம்மளுடைய நிலத்தடி நீரை நம்ம பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த மாசு இல்லாத ஆறுகளை சாக்கடைகளை ஆக்கி நம்ம பாட்டில்கள்லேயும் குப்பிகள்லேயும் தண்ணீரை வாங்க வச்ச நிலையை பற்றி நம்ம பேசலாம். இவங்க அனுபவஸ்தர்கள் தோற்று போய் நமக்கு கொடுத்துட்டு போன பல அட்டூழியங்கள், அல்லது இவர்கள் அதை வேண்டுமெனே தவிர்த்துட்டு அதிகாரிகளோட, மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், கழிவுநீர் மேலாண்மை அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள், இப்படி திடக்கழிவு மேலாண்மையில் இருந்தவர்களோட எல்லோரோடையும் சேர்ந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை கெடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசலாம். இதில் முதல்ல நம்ம மாசு கட்டுப்பாடு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை, இந்த அனுபவஸ்தர்கள் அதை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக பேசிவிட்டு அதுக்குள்ள தரவுகளையும் நான் கொடுக்குறேன். இப்போது ஒரு நகரம், சென்னை நகரத்தை உதாரணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சென்னை நகரத்தில் இருக்கிற கூவம் நதி, அடையார், பக்கிங்காம் கால்வாய், அங்கே உள்ளுக்குள்ளே ஓடுகிற எல்லா, அதாவது கால்வாய்கள் மாதிரியானவை. மழைக்காலங்களில் தண்ணீர், மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர் கடலுக்கு போகிறதுக்காகவும், அது பல முன்னாடி நதிகளாக இருந்ததும் இப்போது சாக்கடைகளாக இருக்குது. ஏன் அது சாக்கடைகளாக மாறுனுச்சு அப்படின்னா, இதற்கு முந்தைய ஆண்ட ஆட்சிகளில் இருந்த கட்சிகளும் அந்த ஆட்சிகளும் தான் காரணம். இப்போது ஒரு நகரம் உருவாகுது, ஒரு நாகரீகம் உருவாகுது, அது ஒரு நதிக்கரையில் உருவாகுது. இப்போது அடையார் முகத்துவாரங்கள் வரைக்கும் உள்ள பகுதிகளில், பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில், எல்லா பகுதிகளிலும் நகரம் உருவாகுது. அந்த நகரம் கழிவு நீரை வெளியேற்றுது. அப்புறமா இயந்திரம் சார்ந்து தொழிற்சாலைகளை உருவாகும்போது தொழிற்சாலைகள் கழிவு நீரை வெளியேற்றுது. அதுக்கப்புறமா திடக்கழிவுகளை வெளியேற்றுது. அந்த வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீரை முறையாக, அதாவது எப்படி சொல்ல வருது, அந்த கழிவு நீர் அந்த சுற்றுப்புறத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அதை அப்புறப்படுத்தணும். அந்த நீரை அப்புறப்படுத்தணும். அதுக்கு பல நாடுகள் பல முறைகளை கையாளுறாங்க. அப்போ நீங்கள் வெளியேற்றுற அந்த கழிவு நீரை அந்த இடத்துலையே நீங்கள் மண்ணுக்குள்ளே செலுத்துனீங்கன்னா அது பகுதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய குடிநீர் மற்றும் நீராதாரங்களை அது பாதிக்கும். அப்போது நீங்கள் அதுக்கு பாதாள சாக்கடை திட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. அப்புறமா அந்த நீரை சுத்திகரித்து திரும்பவும் கடலுக்கு போகிறதுக்காக நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்கிறீங்க. திருப்பூரில் கூட இதை நீங்கள் சொன்னீங்க, திருப்பூரில் உருவாகிற சாய கழிவு நீரை சுத்திகரித்து நாங்கள் பாதை அமைச்சு கடலில் கொண்டு போய் விட போகிறோம் அப்படின்னெல்லாம் திட்டங்களை அறிவிச்சிங்க. ஆனால் எதுவுமே நடைமுறைப்படலை. தமிழகம் முழுக்குமே நடைமுறைப்படுத்தப்படலை. சிம்பிளாக இந்த கடந்த கால ஆட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னா, கழிவு நீரை ஒரு பெரிய ஹைரைசிங் பில்டிங், ஒரு 50 அப்பார்ட்மெண்ட், 100 அப்பார்ட்மெண்ட், ஒரே இடத்துல 10-100 அப்பார்ட்மெண்ட்கள் கொண்ட பில்டிங் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு, அவங்க கழிவு நீரை வெளியேற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத நீர் கிடைக்கிற வழிகளை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க பணத்தை பயன்படுத்தி வாங்குகிறாங்க, இல்லை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு நபர் ஒரு 15 லிட்டர் தன்னுடைய குளிக்கிறதுக்கு, மற்ற கழிவுகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அந்த தண்ணீரை வெளியில் விட்டாருன்னா, அப்போ அது 50 குடியிருப்புகள்லேருந்து அந்த தண்ணி வந்துச்சுன்னா, அந்த தண்ணீரை நேரடியாக இவங்க வாங்கி கொண்டு ட்ராம் வாட்டர் கவனேஜ், அதாவது மழை காலங்களில் போகக்கூடிய பகுதிகளிலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கால்வாயிலையோ கொண்டு விட்டுடுறாங்க. அதுக்கு எந்த விதமான அந்த கழிவுநீருக்குரிய செயல்பாடுகளோ கழிவுநீர்கள் மேலாண்மையையோ அது வாரியம் இருக்கும், அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, கழிவுநீர் அகற்ற வாரியம் இருப்பாங்க,
மேலாண்மை குழு ஆணையம் இருக்கும், அப்புறமா நீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை அமைப்பு இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பணமெல்லாம் அரசுகளில் வாங்குவாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த கழிவுநீரை கொண்டுகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற, இப்போ அடையார் கால்வாய் இருந்ததுன்னா கால்வாயை கொண்டு விட்டுருவாங்க, பக்கிம் கால்வாய் இருந்ததுன்னா கொண்டு விட்டுடுவாங்க. அப்புறமா பாதாள சாக்கடை திட்டம்னு ஒரு திட்டத்தை இவங்க கொண்டு வருவாங்க. எல்லா நகராட்சி மாநகராட்சி அமைப்புகள் வழியாக கொண்டு வருவாங்க. அதில் நீரை எல்லாத்தையும் கழிவு நீரை, அப்புறமா சாக்கடையை, மனித கழிவுகளை எல்லாத்தையும் அதில் கொண்டுகிட்டு வந்து திரும்பவும் அங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பணத்தை செலவு பண்ணுவாங்க, கட்டுவாங்க. ஆனால் அதை மறைமுகமாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றில் திறந்து விட்டுடுவாங்க. இதுதான் இந்த கடந்த கால அனுபவங்களாக இவங்க செய்தது. இவர்கள் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்த பரிசு என்னென்னா, உங்களுக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த நதியை சாக்கடை, மனித கழிவுகள் ஓடக்கூடிய, சாக்கடை ஓடக்கூடிய, திடக்கழிவுகளை கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு இடமா மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் சாலைகளில் பயணிக்கும் போதே நீங்களே பார்க்கலாம். நான் படங்களை காட்ட வேண்டியதில்லை. கருப்பாக ஓடுற கூவம் நதி, கருப்பாக ஓடுற அடையார், கருப்பாக ஓடுற பக்கிங்காம், உங்கள் அருகாமையில் ஓடுற ஓடை இருக்கும்ல, தண்ணீர் போகிறதுக்காக ஓடைகள்லாம் இருக்கும் நகரங்களுக்குள்ளே. அந்த ஓடைகளில் ஓடக்கூடிய, கருப்பாக ஓடக்கூடிய தண்ணீர், இது எல்லாம் தான் கடந்த காலத்தில் தமிழகத்தில் ஆண்ட அனுபவமிக்க ஆட்சியாளர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசு. அதில் ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற காவிரி. அதாவது காவிரி ஏற்கனவே நமக்கு வரும்போதே பெங்களூர் கழிவுநீர்களை வாங்கிக்கிட்டு தான் வருது. பெங்களூர்லேருந்து வரக்கூடிய, அதாவது கர்நாடகத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய கிருஷ்ணராஜ சாகராக இருக்கலாம், கெலவரப்பள்ளி அணையாக இருக்கலாம், காவிரியாக இருக்கலாம், அது வழியாக நமக்கு வரக்கூடிய எல்லா ஆறுகளும் மாசடைந்த தண்ணீரை தான் கொண்டுட்டு வருது குறைந்தபட்ச அளவுக்கு. அந்த காவிரி நமக்குள்ளே வந்து ஒகேனக்கல்லை தாண்டி நம்ம பக்கம் உள்ளே வரும் பொழுது, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காவிரி நீரை அளக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல என்ட்ராயிட்டு ஒகேனக்கலை தாண்டி நம்ம தமிழகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த காவிரியும் பவானியும் கலக்கிற கூடுதுறைக்கு முன்னாடியே இருந்து கழிவு நீர்கள் வந்து நம்மளுடைய காவிரியில் கலக்க ஆரம்பிச்சிருது. இந்த காவிரி கலக்கிற, இந்த மாதிரி காவிரி கலந்து கழிவு நீர் கலக்கிற இடம் தான் இந்த மாதிரி இடம். அது புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த மாதிரி எண்ணற்ற இடங்களில் வரிசையாக வரக்கூடிய நகராட்சிகளும் மாநகராட்சிகளுமே கழிவுநீரை கொண்டு வந்து காவிரியில் கலக்குது. இப்போ திருச்செங்கோடு நகராட்சி இருக்கா, அந்த நகராட்சியிலிருந்து கலக்கப்படும். இப்போ பவானி பகுதிகளில் திருப்பூர்லேருந்து விரட்டப்பட்ட பல நிறுவனங்கள், சாயக்கழிவு நிறுவனங்கள் வந்து பவானி குமாரபாளையம் பகுதிகளில் தான் தொடங்கியிருக்காங்க. அவங்க அந்த கழிவுநீர் நேரடியாக காவிரியில் கலந்துருவாங்க. இதுக்கு பல ஆண்டுகளாக, அதாவது ஜெயலலிதா காலகட்டங்களில் பொது கழிவுநீர் சாயக்கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்போம், அதை சுத்திகரித்து கொண்டுட்டு போய் கடலில் சேர்ப்போம், காவிரியில் சேர்ப்போம்னு பல திட்டங்களை இந்த முந்தைய அனுபவ அரசுகள் அறிவித்தது. ஆனால் ஒரு திட்டம் கூட நிறைவேறலை. அவங்க தனிப்பட்ட நிறுவனங்கள் மறைமுகமாக கொண்டு வந்து இங்கே சாயக்கழிவு பட்டறைகளை அமைச்சிட்டு அதுக்கு மின் இணைப்புகளையும் பெற்றுட்டு கொஞ்ச காலம் கழித்து எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து காவிரியில் திறந்து விட்டுருவாங்க. இதுக்கு எல்லா மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் உடந்த பிரச்சனை பெருசாகி பக்கத்தில் யாராவது வந்து இதுக்கு அதாவது கூடுதலான முறையில் முறையிட்டாங்கன்னா வருவாங்க, மின் இணைப்பை துண்டிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மின் இணைப்பை கொடுத்துருவாங்க. திரும்பவும் மழை காலத்தில் வரும்போது அதே பட்டறைகள் இயங்கவும் திரும்ப கழிவுநீரை ஒரு குறிப்பிட்ட டைமில் சேர்த்து வச்சு கொண்டு போய் காவிரியில் விட்டுடுவாங்க. இது வழமையாக கடந்த கால அனுபவ ஆட்சிகளில் நடந்துகிட்ருக்கிற ஒரு வழமையான செயல்பாடு. இது தாமிரபரணியில் இப்போயும் நீங்கள் போனாலும் பார்க்கலாம். தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்துகிட்ருக்கிற ஒரு படம் தான் இது. தாமிரபரணி ஆற்றிலையும் பல இடங்களில் அரசு, மக்கள், குடியிருப்பு பகுதிகளில் வெளியேற்றக்கூடிய கழிவுநீர்கள் எல்லாம் நேரடியாக ஆற்றுல போய் கலக்கும். இதுக்கு என்ன இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா, காவிரியில் நிறைய தண்ணி ஓடுது, தாமிரபரணியில் நிறைய தண்ணி ஓடுது, சும்மா ஒரு 10 லிட்டர் கழிவுநீர் கலக்கிறதுனால ஒன்றும் ஆகிடாது, எல்லாருமே கடற்கரைக்கு போயிடும்ன்ற மாதிரியான ஒரு வாதத்தை வைப்பாங்க. இதுதான் கடந்த கால அரசுகள் உருவாக்கிய, கடந்த கால அரசுகளால் நிர்வகிக்கப்பட்ட நகராட்சி மாநகராட்சிகள் உருவாக்கிய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அனுபவத்தின் அடிப்படையிலான கூற்று.
அழிந்து போன ஒரு நொய்யல் ஆறை நம்ம பற்றி பேசிடலாம். இந்த நொய்யல் ஆறு ஒரு கிளை நதி. இது வந்து நமக்கு நம்ம தமிழகத்தில் ஓடக்கூடிய ஒரு கிளை நதி. இது காவிரியில் போய் கலக்கிற ஒரு ஆறு. இது திருப்பூருக்குள்ளே ஓடுது. இந்த ஆறு அழிஞ்சு போயிடுச்சு. இந்த நொய்யல் ஆற்று பகுதிகளில் யாரெல்லாம் அந்த பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்க எல்லாம் தங்கள் நிலத்தை எதுக்குமே பயன்படுத்த முடியாத உலர் நிலங்களாக ஒவ்வொரு நிலங்கள்னு சொல்லுவாங்க, அல்லது எதற்கும் பயன்படாத நிலங்களாக மாறிடுச்சு. ஏன்னா இவங்க தொடர்ந்து சாயக்கழிவுகளை வெளியேற்றி அந்த சாயக்கழிவுகள் மண்ணில் போய் நிலத்தடி நீரை மாசாக்கி அங்கே இருக்கிற கிணறுகள், அங்கே இருக்கிற ஆழ்துளை கிணறுகள், எல்லா கிணறுகளிலும் இந்த சாயக்கழிவு ரசாயன கழிவுகள் கலந்து அந்த நீராக அது மாறி நிலத்தடி நீரை மாசுபடுத்தி அவங்க இப்போ நீங்கள் ஒரு நொய்யல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன காவா போணுச்சுன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தண்ணீர் ஓடும். அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த பகுதிகளில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெளியேற்றப்பட்ட சாய கழிவு நீர்கள் அந்த நொய்யல் ஆறு வடிகாலாக பயன்படுத்தி அவங்க பயன்படுத்துகிற எல்லா கழிவு நீரையும் நொய்யல் ஆறில் கொண்டு விட்டுடுவாங்க. நொய்யல் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது. நொய்யல் ஆறில் நீர் வரத்து நின்று போனதுக்கப்புறமா இந்த கழிவு நீரும் சாயக்கழிவு நீரும் அதில் ஓட ஆரம்பித்து அது நிலத்தடி நீரை மாசுபடுத்தி இப்போ நுரை ஓடும். மழை காலங்களில் நொய்யல் ஆற்றில் பார்த்திங்கன்னா அப்படியே நுரை பொறுக்கெடுத்து ஓடும். அது அந்த கழிவு நீர்கள் உருவாக்குன ரசாயனம் உருவாக்குற இது வந்து நீங்கள் கலவரப்பள்ளி அணையிலையும் பார்க்கலாம், இன்னும் பிற அணைகளிலும் இந்த சாயக்கழிவு நீர்கள் உருவாக்கக்கூடிய அந்த நுரைகளை பொங்கி ஓடுறதை பார்க்கலாம். பெங்களூருக்குள்ளே காவிரி ஆற்றுகளில் சில அணைகளை கூட இந்த பார்க்கலாம். இது எல்லாமே ரசாயனம். அந்த ரசாயனம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓடும் பொழுது அது நுரை, அது ரசாயன நுரை மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அரிப்பு ஏற்படுத்தும். இது சேலம் நகரத்துக்குள்ளே ஓடக்கூடிய திருமணி முத்தாறு அதில் ஓடக்கூடிய சாக்கடையிலே இந்த நுரை ஓடும். அது முழுக்க ரசாயன கழிவுகள். அங்கே பட்டறைகளில் பின்ன பிற கழிவு நீரை நேரடியாக ஆற்றுகளில் விட்டு இந்த திருமணி முத்தாறு சேலம் நகருக்குள்ளே ஓடுது. அது முழுக்க சாக்கடை தான் ஓடுது. அந்த சாக்கடையை இந்த அரசுகள் வந்து காங்கிரீட் போட்டு நகரத்துக்குள்ளே அது வந்து உள்ளுக்குள்ளே போகாமல் தடுத்து கொண்டு விட்டுடுவாங்க. அதை தாண்டி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இருக்கிற ஏரிகளில் தான் அந்த தண்ணி ஏறும். அந்த ஏரிகளில் நீங்கள் எப்பயும் போய் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அந்த தண்ணி இருக்கும். மழை வரும்போது அதை அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டுகிட்டு போகும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் சாக்கடை மட்டும் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா பாலாறாக இருக்கலாம், பல நகரத்துக்குள்ளே ஓடக்கூடிய எல்லா ஆறுகளும் சாக்கடைகள் தான் ஓடுது. இதுதான் இந்த கடந்த கால அனுபவமானவர்கள் உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துட்டு போன கழிவுநீர் ஆறுகள். இது கூவம் ஆறு, சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்கிற கூவம் ஆறு. சென்னைக்கு போகிற எல்லாருக்கும், சென்னையில் வசிக்கிற எல்லாருக்கும் கூவம் எப்படிப்பட்ட மாதிரியான ஒரு ஆறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது சாக்கடையான கூவம் நதி. இதுக்கு முக்கிய காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் கழிவு நீர்களை கொண்டு போய் அப்படியே ஆறுகளில் அங்கே ஓடிக்கிட்டு இருந்த மழைக்காலங்களில் ஓடிக்கிட்டு இருந்த பல நன்னீர் நதிகளை சாக்கடையாக்கினது விளைவு மழை இல்லாத காலங்களில் அது வந்து கட்டப்படாத, அதாவது மனிதர்களால் உருவாக்கப்படாத கழிவுநீர் பாதையாக செயல்படுது. கூவம் நதி என்பது இன்று நிலையில் அது உருவாக்கப்படாத கழிவுநீர் பாதை. அது வந்து கழிவுநீராக கொண்டு போய் கடலில் கலக்குது. கடலில் கழிவுநீரை கலக்கிறது மாதிரியான ஒரு மோசமான ஒரு அரசியல் செயல்பாடு, அரசு துறையாக இருக்கலாம், அது அரசாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், இல்லை நகராட்சி அமைப்புகளாக இருக்கலாம், பேரூராட்சி அமைப்புகளாக இருக்கலாம், இல்லை மாநகராட்சி அமைப்புகளாக இருக்கலாம். ஒரு நதியை சாக்கடைக்காக பயன்படுத்துகிற ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அதுதான் உலகத்தில் மானுடவியலுக்கு எதிரான, அங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்முறை. இது கூவம் நதி விக்கிபீடியாவில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி பார்த்துங்க, ஒரு சாக்கடை, அதாவது கூவம் என்கிற சாக்கடையை விக்கிபீடியா அடையாளப்படுத்தியிருக்காங்க. இது அடையாறு. நீங்கள் இப்போ போனாலும் காசி தியேட்டர் பக்கத்தில், ஜஃபர்கான்பேட் பக்கங்களில் இந்த மழைநீர் திறந்து விட்டு செம்பரம்பாக்கம் அணை திறக்கப்பட்டதால் மிக விளைவுகளை ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளமில் இப்போ போனீங்கனாலும் சாக்கடை ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அடையாறு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது தற்கொலை செய்து கொள்வதற்கு.
பல இடங்களில் அடையாறுகளில் நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அதுக்கு மிக அருகாமை உதாரணம் திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இப்போ நேற்று தான் இந்த அடையாறு பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கார். இது சாக்கடை மற்றும் ஒரு சகதி நிறைந்த ஒரு பகுதி. உங்களை மீனவர்களே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் குதிச்சிங்கன்னா இறந்துடலாங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் சிலர் இறந்துருக்காங்க. ஒரு ஐடி ஊழியர் அந்த மாதிரியான அடையாரை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னால் தித்திஸ்ரீ மகாதேவனோட கணவர் அவரும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தான், அவரும் பயன்படுத்தியிருக்கார். எப்பொழுதும் இன்னும் வருகாலங்களில் பொருளாதார சிக்கல்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு தராமல் ஏமாற்றக்கூடியவர்களும் அதிகரிப்பாங்க. அதனால் பணத்தை இழக்கக்கூடியவர்களோ பொருளாதார சிக்கல்களில் இருக்கிறவங்களோ தற்கொலையை ஒருபோதும் தீர்வாக எடுக்காதீங்க. தற்கொலையை இல்லா மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு விஷயம், வலி நிறைந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. அதை தாங்கி நீங்கள் உயிரை விடுறதை விட இந்த இடத்துல இந்த மக்களோட சொற்களை காப்பாற்றாத இந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறது குறைந்தபட்ச வழி தான். அதனால் தற்கொலையை ஒருபோதும் தேர்வாக வைக்காதீங்க. அதை விட குறைந்த வழியில் இங்கே வாழ முடியும். அதுக்கான பல வழிகள் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் இதெல்லாம் சொல்லுவாங்க, தற்கொலை ஒரு கோழைத்தனம், தற்கொலை செய்வது முட்டாள்தனம், இப்படியெல்லாம் கூற்றுலாம் செய்வாங்க. கிடையாது. தற்கொலை செய்வதற்கு தான் மிக அதிகபட்சமான மனதைரியம் தேவை. அந்த தைரியத்தை விட ஒரு 10% குறைவான தைரியம் இருந்தால் இந்த சமூகத்தில் இந்த என்ன சொல்கிறது, நன்றி மறக்கிற, அடுத்தவனை அழிக்க நினைக்கிற ஒரு எந்த விதமான தார்மீக தர்ம சிந்தனைகளும் தர்மம் தவறுகிற சமூகத்தில் நம்ம வாழ முடியும். அதனால் போராடுங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் போராட்டங்களுக்கு நடுவில் தான் வாழுகிறோம். அதில் நம்ம வெல்வோம். சில நேரங்களில் தவறான நபர்களும் முறையற்ற நபர்களும் கேவலமான நபர்களும் நல்ல வாழ்க்கையை வாழறதை பார்க்க முடியுது. அவர்களுக்கு பல அருள் கிடைக்கிறத பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஆனால் நம்ம வீழ மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நல் மனிதர்கள் ஒருபோதும் தற்கொலையை தீர்வாக எடுக்காதீங்க. இங்கே வாழ முடியும். அதை விட குறைந்தபட்ச தைரியத்தோடு நம்ம வாழ்ந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னோட இந்த தற்கொலை சார்ந்தும் ராஜன் அவர்களை நான் நிறைய முறை போல்டாக கருத்துக்களை சொல்கிறதுலேருந்து நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் இங்கே வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கேன். அதனால் எப்பொழுதும் அந்த பகுதிகளுக்கு போகாமல் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதோடையும் தவறான வழிகளை காட்டுவாங்க, அதில் போகாமல் நில்லுங்க. வெற்றி உங்கள் வசம் வரும். கொஞ்சம் காலதாமதம் மட்டும் ஆகும். அதோட அந்த கருத்தை முடிச்சுக்கலாம். அடுத்து மாசு கட்டுப்பாடு போகும். இதுதான் கடந்த கால அரசுகள் நிர்வகித்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இதெல்லாம் அவங்க எப்படி அந்த அனுபவஸ்தர்கள் கையாண்டு நம்மளுடைய நதிகளை சாக்கடைகள் ஆக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். இது 1% தான். இந்த கடந்த கால அனுபவ அரசுகள் செய்த அட்டூழியங்கள், அநியாயங்கள், இயற்கை வளங்களை அளித்தது, இப்படி பலவை என்னால் வகைப்படுத்த முடியும். இதை எப்போ நம்ம நிறுத்துகிறோமோ, எப்போ ஒரு நகரத்தை ஒரு நீர் ஓடக்கூடிய மழைக்காலங்களில் நீர் ஓடி நம்மளுடைய நிலத்தடி நீரை நன்னீராக மாற்றுறதுக்கு வகை செய்கிறோமோ அப்போ தான் நம்ம நல் அரசர்கள், நல் மனிதர்கள். அதை விட்டுட்டு போய இவர்கள் மிக மட்டமான ஆட்சியாளர்கள். கடந்த 70 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை, தமிழ் நீரை, தமிழ்நாட்டில் ஓடுகிற நதிகளை கற்பழித்தவர்கள். அவர்கள் அனுபவசாலிகள் அல்ல, அவர்கள் வேட்டையாளர்கள், வேடர்கள். அவர்கள் நம் நாட்டையும் நம் நாட்டு வளங்களையும் வேட்டையாடி தங்களுடைய பணத்தை பெற்றவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். ஊழல் செய்வதில் அவர்கள் அனுபவஸ்தர்கள். நம்மளுடைய மண்ணையும் நீரையும் சீர்குலைத்ததில் அவர்கள் அனுபவசாலிகள். புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்தி மன்னர்களாக வலம் வந்ததில் அவர்கள் அனுபவஸ்தர்கள். கட்ட பஞ்சாயத்து செய்வதில் அவர்கள் அனுபவஸ்தர்கள். ஆக இந்த நாடு சுபிட்சமாக வேண்டும் என்று சொன்னால்
சென்னை நகரம் பொலிவோடும் நாற்றமில்லாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய நீர்நிலைகள், நம்மளுடைய நீர் போக்கும் நதிகள் மீளுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் வீட்டில் நீங்கள் உருவாக்குகிற சாக்கடையை, அதாவது நீங்கள் சாக்கடையை எப்படி உருவாக்குறது தெரியுமா? ரசாயன சோப்பை பயன்படுத்தி, ரசாயன துணிகளை துவைப்பதற்காக ரசாயன பவுடர்களை பயன்படுத்தி, இன்ன பிற வீட்டில் உங்களுடைய கழிவறை கழுவுவதற்காக நீங்கள் பயன்படுத்துகிற ரசாயனங்கள், வீட்டை துடைப்பதற்காக பயன்படுத்துகிற ரசாயனங்கள், நீங்கள் உங்களுடைய மனித கழிவுகளை வெளியேற்றுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த ரசாயனங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆடம்பரமாக குளிக்கிற 10 லிட்டரில் குளிக்க முடியக்கூடிய ஒரு நபர் 50 லிட்டர் 100 லிட்டர் நீரை பயன்படுத்தி குளித்து இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு சாக்கடையாக்கி உங்களுடைய சொகுசை காட்டி உங்களுடைய கழிவுநீர் பாதை வழியாக வெளியேற்றுகிறீர்கள். அந்த கழிவுநீர் பாதை நாளை உங்களுடைய பையன் அருந்துகிற குடிநீரில் கலக்கிற தண்ணீரைத்தான் நீங்கள் வெளியேற்றிருக்கிறீர்கள். அது வெளியாகி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் போய் சேர்ந்து அது உங்களுடைய நிலத்தடி நீரில் போய் சேர்ந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாளை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக உங்கள் குழந்தை பொருளாதார கீழ்நிலை போய் ஒரு இடத்தில் ஒரு தண்ணீரை எடுக்கும் என்று சொன்னால் நீங்கள் வெளியேற்றிய ரசாயன கழிவு நீர் தான் உங்களுடைய குழந்தையினுடைய பாத்திரத்திற்கு வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆக ஒரு தனி மனிதன், ஒரு அரசு அமைப்பு எல்லாம் சேர்ந்து என்னுடைய மண்ணையும் என்னுடைய நீர்நிலையையும் என்னுடைய ஆற்றையும் சாக்கடையாகவும் ரசாயன கழிவுகள் நிறைந்ததாகவும் மாற்றி வைத்திருக்கிறது. இதுவே கடந்த கால அனுபவம் நிறைந்த செறிவுமிக்க அறிவாற்றல் மிக்க ஆட்சியாளர்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிற பரிசுகள். இன்று குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? சம்பளம் கேட்கிறீர்கள். மூடர்களே, அறிவுசார் சிந்தியுங்கள். குழந்தை பிறக்கும், குழந்தை வளரும், அது சிரிக்கும், அது கற்கும், கற்ற பின் அது நடக்கும், நடந்த பின் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள். அதுக்கு பிறகு வளர்ந்து வேலைக்கு போகும் பொழுது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அதுவரை பொறுமை காத்து அமைதியாக உங்களுடைய வேலையை, உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றுகிற கழிவு நீரை குறையுங்கள். மக்களே, மூடர்களாக ஒருபோதும் தொடர்ந்து நீடிக்காதீர்கள். அறிவை பெற முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.